Hello students, in this video we are going to learn about hyperbola functions. First we are going to learn about the definition of hyperbola. A hyperbola is two curves that are like infinite bows. Hyperbola, parabola. Parabola நம்ம பார்த்திருப்போம். Quadratic functions இருக்கிறதுல நம்ம கிராஃப் ஷீட்டை பிளாட் பண்ணோம்னா நமக்கு கிடைக்கக்கூடியதான் parabola. இது hyperbola பார்த்தீங்கன்னாக்க டூ கர்வ்ஸ் இருக்குது, அதாவது ஆப்போசிட் டைரக்ஷனில் அதனுடைய ஓப்பனிங் இருக்குது. ஹைப்பர்போலா இஸ் டூ கர்வ்ஸ் தட் ஆர் லைக் infinite bows. Any point P is closer to F than to G by some constant amount. F is closer to P but G is not closer to P. F இருந்து P க்கு இருக்கிற டிஸ்டன்ஸும் G இருந்து பீக்கு இருக்கிற டிஸ்டன்ஸும் நம்ம பார்த்தாலே தெரிஞ்சிடும் எது க்ளோசரான பாயிண்ட்னு தெரியுது. இந்த அதர் கர்வ் இஸ் எ மிரர் இமேஜ் அண்ட் இஸ் க்ளோசர் டு ஜி தேன் டு எஃப். ரெண்டு கர்வ் இதனுடைய மிரர் இமேஜ் மாதிரியே இருக்கும் பாருங்க. இதுதான் இந்த கான்ஸ்டன்ட்டை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணதுக்கு பாருங்க, மாடுலஸ் ஆஃப் பிஜி மைனஸ் பிஎஃப் இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். பிஜிக்கும் பிஎஃப்க்கும் டிஃபரன்ஸ் வந்து ஒரு கான்ஸ்டன்ட். அந்த கான்ஸ்டன்ட்டுடைய வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணி இங்கே எழுதியிருக்கிறாங்க. பியிலிருந்து ஜியும் பியிலிருந்து எஃப், இந்த ரெண்டு டிஃபரன்ஸ் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணா ஒரு கான்ஸ்டன்ட் கிடைக்கும். இப்போ பாத்தீங்கன்னா டோட்டல்ல இருந்து பிஜி பிஎஃப் சப்ட்ராக்ட் பண்ணோம்னாக்க அந்த பிஜிக்கும் இந்த பிஎஃப்க்கும் இந்த டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு கான்ஸ்டன்ட். இன் அதர் வேர்ட்ஸ், த டிஸ்டன்ஸ் ஃப்ரம் பி டு எஃப் இஸ் ஆல்வேஸ் லெஸ் தென் த டிஸ்டன்ஸ் P to G by some constant. P இருந்து F க்கு இருக்கிற டிஸ்டன்ஸ் எப்பயுமே P இருந்து G க்கு வரையும் இருக்கிற டிஸ்டன்ஸை விட குறைவா இருக்கும், ஒரு கான்ஸ்டன்டா இருக்கும், கான்ஸ்டன்ட் அமௌண்ட். And for the other curve P to G is always less than P to F by that constant amount. இந்த ஹைப்பர்போலாவில் இதனுடைய இன்ட்ரெஸ்டிங் திங்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, an axis of symmetry that goes through each focus. அந்த axis of symmetry எவ்வளோ நம்ம ஃபோக்கஸ் பண்ணாலும் எக்ஸ் ஆக்சிஸில் போத் சைட்ஸும் சிமெட்ரியா இருக்கும். இந்த ஹைப்பர்போலாவினுடைய அந்த கர்வ் பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியுது. அந்த கர்வ் எக்ஸ் ஆக்சிஸில் ஆக்சிஸ் ஆஃப் சிமெட்ரி அதில் இருக்குது. டூ வெட்ரைசஸ் பார்த்தோம்னாக்கா நமக்கு இந்த பாயிண்ட் மீட் ஆகிற பாயிண்ட் வெட்ரைசஸ், which each curve makes its sharpest turn. அது கட் ஆகி டர்ன் பண்ணி திரும்ப இன்னொரு டைரக்ஷனில் போகக்கூடியது. அந்த பாயிண்ட்டை தான் நம்ம வெட்ரைஸ் நீங்க மார்க் பண்ணி பாருங்க. இது வெட்ரெக்ஸ், இது வெட்ரெக்ஸ், இது வெட்ரெக்ஸ், இது வெட்ரெக்ஸ், இது வெட்ரெக்ஸ். இதான் ஆக்சிஸ் சிமெட்ரின்னு சொல்றோம் இதனுடைய கர்வ். The distance between the vertices 2a on the diagram is the constant difference between the lengths PF and PG. இங்க ஆரிஜின்ல இருந்து F வரையும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ், அதே மாதிரி இந்த ஆரிஜின்லேருந்து ஜி வரை இருக்க டிஸ்டன்ஸ் இங்கே பார்த்தோன்னா இந்த இடத்துக்கிட்ட நமக்கு இந்த டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னாக்க 2a வரும். ஆரிஜின்லேருந்து எஃப் என்ற பாயிண்ட் இருக்க டிஸ்டன்ஸு, ஆரிஜின்லேருந்து ஜி வரை இருக்க டிஸ்டன்ஸ், இந்த ரெண்டு பாயிண்ட்டுடைய டிஸ்டன்ஸும் பார்த்தோன்னா இந்த சைடும் ஏ தான், இந்த சைடும் ஏ தான். இது 2a. இந்த டிஃப்ரென்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணோன்னா அது ஒரு கான்ஸ்டன்ட் தான். டூ அசிம்டோஸ் விச் ஆர் நாட் பார்ட் ஆஃப் த ஹைப்பர்போலா பட் ஷோ வேர் த கர்வ் வுட் கோ இஃப் கண்டினியூடு indefinitely in each the four directions. இதை தான் நம்ம அசிம்டோஸ்ன்னு சொல்கிறோம். அசிம்டோஸ்னாக்க இந்த கர்வில் அது பார்ட்டாக இருக்காது, ஆனால் இந்த ஆரிஜினில் இது இன்டர்செக்ட் பண்ணுற லைன் அதை ப்ரொடியூஸ் பண்ணோன்னாக்க இந்த ஃபோர் டைரக்ஷன்லையும் பாரபோலாவினுடைய லைன் எங்கே போகும்ன்றத அது ட்ரா பண்ணி காட்டுறதா அசிம்டோட்டு. அசிம்டோட் என்பது இந்த கர்வை நம்ம கண்டினியூ பண்ணோம்னா அது எந்த டைரக்ஷனில் போயிட்டு இருக்கும். இது ஒரு டைரக்ஷன், இது செகண்ட் டைரக்ஷன், தேர்ட் டைரக்ஷன், ஃபோர்த் டைரக்ஷன், 4 டைரக்ஷன்லையும் அது எப்படி போகும்ன்றத ப்ரெடிக்ட் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடியதான் இந்த அசிம்டோட்டு. இதை நம்ம ப்ரொடியூஸ் பண்ணோம்னா இது எப்படி போய் இந்த கர்வ் போகும்ன்றத நமக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு அசிம்டோட்டை யூஸ் பண்ணுறோம். அசிம்டோட்டுனா என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். An asymptote is a line that a curve approaches as it heads towards infinity. The asymptote ஒரு லைனு கர்வ் ப்ரொடியூஸ் பண்ணால் அது எப்படி போகுன்றத நம்ம ட்ரா பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற லைன் தான் அசிம்டோட். இந்த அசிம்டோட் பார்த்தீங்கன்னாக்க ப்ரொடியூஸ் பண்ணோன்னாக்க கரெக்டாக இந்த கர்வனுடைய ஹெட்டு, இதான் ஹெட்டுன்னு சொல்கிறோம். இந்த ஹெட்டு எவ்வளோ தூரம் எவ்வளோ போகுன்றதை ப்ரிடிக்ட் பண்ணுற மாதிரி நம்ம ஒரு லைன் வரைகிறோம். இதுதான் அசிம்டோட்டுன்னு சொல்கிறோம். அசிம்டோட்டில் 3 டைப்ஸ் இருக்குது. இங்கே பாருங்கள், ஹரிசாண்டல் அசிம்டோட், இது வந்து ஹரிசாண்டல் அசிம்டோட்டு. இது வெர்டிக்கல் அசிம்டோட்ஸ், இது வெர்டிக்கல் அசிம்டோட். இது ஆப்ளிக் அசிம்டோட்.
three types of asymptotes. There are three types of asymptotes. They are horizontal, vertical and oblique. Horizontal asymptotes என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்குவோம். It is a horizontal asymptote when as x goes infinity or minus infinity the curve approaches some constant value b. அதாவது இந்த கர்வு எக்ஸ் ஆக்சிஸில் இன்ஃபினிட்டிவ் டிஸ்டன்ஸ் நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. அது போத் பாசிட்டிவ் சைடு நெகட்டிவ் சைடு ரெண்டு சைடும் போகலாம். அதாவது எக்ஸ்லேயும் போகலாம், எக்ஸ் டேஷ்லேயும் போகலாம். அதனுடைய வேல்யூ நம்ம அந்த கான்ஸ்டன்ட் வேல்யூ பின்னு நம்ம எடுத்துருக்கிறோம். அப்போ இந்த மாதிரி போகிற கருவு தான் நம்ம ஹரிசாண்டல் அசிம்டோட்னு சொல்கிறோம். அடுத்து வெர்டிக்கல் அசிம்டோட்ஸ்னா பாருங்க. இட் இஸ் எ வெர்டிக்கல் அசிம்டோட் when as x approaches some constant value c. இதில் கான்ஸ்டன்ட் வேல்யூ c from the left or right when the curve goes towards infinity or minus infinity. இந்த y axisக்கு parallel போறத தான் நம்ம வெர்டிக்கல் அசிம்டோட்னு சொல்கிறோம். ஒய் ஆக்சிஸில் இன்டர்செக்ட் பண்ணாலே நம்ம அந்த கான்ஸ்டன்ட்டை சீன் தான் எடுத்துக்கிறோம், அந்த இன்டர்செக்டிங் பாயிண்ட்டை சீன் எடுத்துக்கிறோம். அதே மாதிரி இது ஒய் ஆக்சிஸ்க்கு பேரலாக போகிறதால அந்த வேல்யூவை வந்து நம்ம அசிம்டோட்டினுடைய டிஸ்டன்ஸை நம்ம சீன் எடுத்துக்கிறோம். அது ஒய்க்கு பேரலாகவும் போகலாம், ஒய் டேஷுக்கு பேரலாகவும் போகலாம். அதாவது கீழே கூட இந்த சைடு கூட வரலாம், அந்த அசிம்டோட்டு இப்படி கூட வரலாம், இப்படி கூட வரலாம். இது ஒய் டேஷுக்கு பேரலாக போகிறது, இப்படியும் வரலாம், ஒய்க்கு பேரலாம் போகலாம். இதை தான் நம்ம வெர்டிக்கல் அசிம்டோட்னு சொல்கிறோம். நம்ம அடுத்தது ஆப்ளிக் அசிம்டோட்ஸ். இட் இஸ் அன் ஆப்ளிக் அசிம்டோட் வென் எக்ஸ் கோஸ் இன்ஃபைனைட்டி, அதாவது பிளஸ் இன்ஃபைனைட்டி ஆர் மைனஸ் இன்ஃபைனைட்டி, தென் த கர்வ் கோஸ் டுவார்ட்ஸ் எ லைன் y is equal to mx plus c. y is equal to mx plus c னா என்னது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். mx plus c நாக்க இது ஸ்ட்ரெயிட் லைன் ஈக்குவேஷன். இது ஸ்ட்ரெயிட் லைன் ஈக்குவேஷன் தான் y is equal to mx plus c. ஆனால் இங்கே y is equal to mx plus b னா இந்த b என்றது இன்டர்செப்ட் ஆன் x axis. x axisல இன்டர்செப்ட் பண்ற பாயிண்ட் தான் நம்ம b ன்றோம். y axisல இன்டர்செப்ட் பண்ணியிருந்தா c னு சொல்லுவோம். அப்ப b என்றது எதை மென்ஷன் பண்ணனாக்க இந்த இன்டர்செக்டிங் பாயிண்ட் ஆன் x axis. so y is equal to mx plus b. இதான் ஆப்ளிக் அசிம்டோட். இந்த ஆப்ளிக் அசிம்டோட் பார்த்தீங்கன்னா ஒய்க்கு பேரலாகவும் இருக்காது, எக்ஸ் ஆக்சிஸ்லையும் பேரலாக போகாது, அது ஹரிசாண்டல்லையும் வராது, வெர்டிக்கல்லையும் வராது. அது எக்ஸ் ஆக்சிஸில் இன்டர்செக்ட் பண்ணிட்டு போகிற ஒரு அசிம்டோட். y is equal to mx plus b இன்னும் mx plus c இருந்தாக்க இது y ஆக்சிஸில் இன்டர்செக்ட் பண்ணிட்டு போவோம். ஆனால் mx plus b-ன்றதால இது எக்ஸ் ஆக்சிஸில் இன்டர்செக்ட் பண்ணுது. எக்ஸ் ஆக்சிஸில் இன்டர்செக்ட் பண்ணுறதால தான் நம்ம mx plus b அப்படின்ற ஈக்குவேஷனால இதை மென்ஷன் பண்றோம். m is not 0 as that is a horizontal asymptote. m is not 0 as that is a horizontal asymptote. m 0வா இருக்காது. horizontal asymptote பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இங்க பாத்தீங்கன்னாக்க x ஆக்சிஸ்ல இன்டர்செக்ட் பண்ணும்போது இதுல வந்து ஸ்லோப் வந்து 0 ஆயிடும். m is equal to 0. ஏன்னா y ஆக்சிஸ்ல இன்டர்செக்ட் பண்ணாதான் நமக்கு ஸ்லோப் நமக்கு கிடைக்கும். அதாவது y ஆக்சிஸ்ல இப்படி கட் பண்ணாதான் நமக்கு அதனுடைய ஸ்லோப் கிடைக்கும். அது இப்படி இருக்கலாம் அல்லது இப்படி கூட இருக்கலாம், ஸ்லோப் கிடைக்கும். m is equal to 0ன்னு வந்துடும். இதில் ஹரிசாண்டல் அசிம்டோட்டில். ஆனால் ஆப்ளிக் அசிம்டோட்ஸில் இங்கே 0 ஆகாது. ஏன்னாக்க எக்ஸ் ஆக்சிஸில் இன்டர்செக்ட் பண்ணாலும் அது எக்ஸ் ஆக்சிஸில் பேரலாக போகலை. த ஸ்லோப் ஆஃப் த லைன் parallel to x axis is 0. x axis க்கு parallel போகக்கூடிய லைனுடைய ஸ்லோப் ஆல்வேஸ் 0. அதனால இந்த ஸ்லோப் நமக்கு ஹரிசாண்டல்ல கிடைக்காது. ஆனா இங்க இன்டர்செக்ட் பண்ணது இது parallel போகல, அதனால இதனுடைய ஸ்லோப் 0வா இருக்காது. எக்ஸாம்பிள் ஒரு கர்வ் போட்டிருக்காங்க பாருங்க. இதை நம்ம கிராஃப் ஷீட்ல பிளாட் பண்ணாலும் தெரியும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா x² - 3x by 2x minus 2 இந்த கிராஃப் போட்டிருக்கிறாங்க. வெர்டிக்கல் அசிம்டோட் x is equal to 1 and oblique asymptote y is equal to x by 2 minus 1. இதை சிம்பிளிஃபை பண்ணி இதை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணோம்னாக்க கிடைக்கக்கூடியதில் கிராஃபை நம்ம பிளாட் பண்ணோம்னா நமக்கு தெரியும். இந்த கிராஃப் ஆப்ளிக் அசிம்டோட்டாகவும் வரும், வெர்டிக்கல் அசிம்டோட்டாகவும் வரும்ன்றது நமக்கு தெரியும். இங்க பாருங்க, இது வந்து வெர்டிக்கல் அசிம்டோட், இதுவும் வெர்டிக்கல் அசிம்டோட் தான். y ஆக்சிஸ்க்கு பேரலலா நமக்கு போகுது. இந்த இடத்துக்கிட்ட பார்த்தோம்னா இது ஆப்ளிக் அசிம்டோட்,
இது வெர்டிக்கல் அசிம்டோட். பாருங்க ஒரே டயக்ராம்ல வெர்டிக்கல் அசிம்டோட்டும் இருக்கு, ஆப்ளிக் அசிம்டோட்டும் இருக்கு. why the word hyperbolic? ஏன் இந்த ஹைப்பர்போலிக் என்ற வேர்டை நம்ம யூஸ் பண்றோம்? because it comes from measurements made on hyperbola. ஹைப்பர்போலாவை மெஷர் பண்றதுக்கு நாம யூஸ் பண்றதால ஹைப்பர்போலிக் என்ற வேர்டை நாம யூஸ் பண்றோம். எப்படின்னாக்க just like the trigonometric functions relate to a circle, the hyperbolic functions relate to a hyperbola. trigonometric function எல்லாமே சர்க்கிளை பேஸ் பண்ணி தான் நம்ம எல்லா ஃபங்க்ஷனுமே ட்ரிக்னாமெட்ரியில் யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி ஹைப்பர்போலிக் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே ஹைப்பர்போலாவோட ரிலேட்டடாக இருக்கும். இப்போ ஹைப்பர்போலிக் ஃபங்க்ஷன்ஸ்னால் நம்ம என்னன்னு பார்ப்போம். இப்போ ட்ரிக்னாமெட்ரி ஐடென்டிட்டிஸை யூஸ் பண்ணி ஹைப்பர்போலிக் ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா the two basic hyperbolic functions are sin h and cos h. அதாவது sin hyperbolic and cos hyperbolic. இதுதான் ரெண்டு பேசிக் ஃபங்க்ஷன். பேசிக் ஃபங்க்ஷன்ஸ்னாக்க ரெண்டு தான், ஹைப்பர்போலிக் சைன், ஹைப்பர்போலிக் கொசைன். ஹைப்பர்போலிக் சைன் ஆஃப் எக்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா e பவர் எக்ஸ் மைனஸ் e பவர் மைனஸ் எக்ஸ் பை 2 எக்ஸ்பொனென்ஷியல் ஃபங்க்ஷன். இது e பவர் எக்ஸ்னால் எக்ஸ்பொனென்ஷியல் நமக்கு தெரியும். e பவர் எக்ஸ் மைனஸ் e பவர் மைனஸ் எக்ஸ் பை 2. இதை எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுறோன்னாக்கா ஷைனுன்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணலாம், அல்லது ஹைப்பர்போலிக் சைன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஹைப்பர்போலிக் கொசைன், இதை ப்ரொனவுன்ஸ் பண்ணுறது காஷ்னு பண்ணுறாங்க. அப்படி இல்லைனாக்கா ஹைப்பர்போலிக் கொசைன்னு நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணலாம். ஹைப்பர்போலிக் கொசைன் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு e பவர் எக்ஸ் plus e power minus x by 2. இது ரெண்டு தான் பேசிக் ஃபங்க்ஷன். ஹைப்பர்போலிக் ஃபங்க்ஷன் யூஸிங் ட்ரிக்னாமெட்ரி ஐடென்டிட்டிஸ். பார்த்தீங்கன்னா ட்ரிக்னாமெட்ரியினுடைய அந்த ஐடென்டிட்டிஸ் யூஸ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணுற ரெண்டு பேசிக் ஃபங்க்ஷன். ஒன்று ஹைப்பர்போலிக் சைன், ஹைப்பர்போலிக் கொசைன். They use the natural exponential function and are not the same as sin of x and cos of x, but a little bit similar. இந்த ஹைப்பர்போலிக் சைனோ சைன் ஃபங்க்ஷனோ சேம் கிடையாது, ஆனால் கொஞ்சம் நமக்கு சிமிலராக வரும். பார்த்தா உங்களுக்கு கிராஃபில் தெரியும். சைன் ஃபங்க்ஷன் சைன் ஆஃப் எக்ஸ் கர்வ் பார்த்தீங்கன்னா நமக்கு அது ஆட் ஃபங்க்ஷன். ஆட் ஃபங்க்ஷன்னா இட் இஸ் நாட் சிமெட்ரி அபவுட் டு ஒய் ஆக்சிஸ். ஃபங்க்ஷனுடைய கர்வ் வந்து ஒய் ஆக்சிஸை பொறுத்தவரை சிமெட்ரியாக இருந்தால் தான் நம்ம ஈவன் ஃபங்க்ஷன் சொல்லுவோம். சைன் வந்து ஆட் ஃபங்க்ஷன், ஏன்னா ஆரிஜின் மட்டும்தான் சிமெட்ரி, மீதி எல்லாமே நமக்கு சிமெட்ரியாக வரல. அதனால் இதை நம்ம ஆட் ஃபங்க்ஷன் சொல்கிறோம். இது வந்து சைன் எக்ஸ், இது ஹைப்பர்போலிக் சைன் ஃபங்க்ஷன். இது அதனுடைய கர்வ் பார்த்தோன்னா அதை பாருங்க ப்ளூ கலரில் இருக்குது. அதே மாதிரி காஸ் ஃபங்க்ஷன் பார்த்தோன்னாக்கா அது ஈவன் ஃபங்க்ஷன். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்க மாதிரி ஒய் ஆக்சிஸை பொறுத்தவரை இந்த கர்வ் வந்து அதாவது சிமெட்ரியாக இருக்கிறதால இதை நம்ம ஈவன் ஃபங்க்ஷன் சொல்கிறோம். இங்கே பார்த்தாலும் அதே மாதிரி தான் சிமெட்ரியாக இருக்கும் பாருங்கள். நமக்கு திரும்ப இங்கே மேலே ரைஸ் ஆகும்போது சிமெட்ரியாக வரும். அப்போ இந்த சைடு நமக்கு ஒய் ஆக்சிஸில் லைனை கட் பண்ணோன்னா இப்படி கட் பண்ணுறோன்னாக்கா இங்கே என்ன ஷேப் வருதோ அதே ஷேப் இங்காண்டியும் வரும். இப்போ ஒய் ஆக்சிஸை பொறுத்து நீங்கள் எங்கே லைனை ட்ரா பண்ணாலும் அதனுடைய கர்வ் வந்து சிமெட்ரியாக இருக்குது. அதனால தான் இதை நம்ம ஈவன் ஃபங்க்ஷன்றோம். இது காஸ் ஃபங்க்ஷனு. ஹைப்பர்போலிக் ஆஃப் காஸ் ஃபங்க்ஷன் பார்த்தோன்னாக்கா இது பேரபோலாவாக இருக்குது பாருங்கள், பேரபோலாவாக வந்துடுச்சு. ஸோ லைட்டாக சிமிலராக இருக்குது தவிர மற்றபடி இது சேம் கிடையாது. ஹைப்பர்போல் சைனும் இஸ் நாட் ஆல்வேஸ் சேம். சைன் ஃபங்க்ஷனும் ஹைப்பர்போலிக் சைன் ஃபங்க்ஷனும் எப்பவும் சேமாக இருக்காது, கொஞ்சோண்டு சிமிலராக இருக்கும், மற்றபடி ரெண்டுமே டிஃபர் ஆகக்கூடியதான். அதே மாதிரி காஸ் ஃபங்க்ஷனும் ஹைப்பர்போலிக் காஸ் ஃபங்க்ஷனும் லைட்டாக சிமிலராக இருக்கும், ஆனால் சேமாக இருக்க வாய்ப்பு இல்லை. இங்கே நம்ம பார்த்த மாதிரி இங்கே இது வந்து சிமெட்ரியாக இருக்குது. ஹைப்பர்போலிக் காஸில் இது சிமெட்ரியாக இருக்குது, இதுலேயும் இது சிமெட்ரியாக இருக்குது, ஆனால் சேம் கிடையாது. சிமெட்ரி அந்த ஒரு கான்செப்டில் அது வந்து சிமிலராக இருக்குது. அதாவது ஹைப்பர்போலிக் கொசைனும் சிமெட்ரி தான், காஸ் ஃபங்க்ஷனும் சிமெட்ரியாக தான் இருக்குது ஒய் ஆக்சிஸை பொறுத்து. இதுதான் ஒரு சிமிலர் பாயிண்ட், பட் நாட் சேம். ஏன்னா இது பேரபோலாவாக இருக்குது, இது பார்த்திங்கனாக்கா நமக்கு வேரி ஆகிட்டே இருக்கும், அதனுடைய ஷேப் அதே மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும். இந்த கர்வ் வந்து எக்ஸ் ஆக்சிஸில் இன்டர்செக்ட் பண்ணி போயிட்டே இருக்கும் மாற்றி. ஸோ அதர் ஹைப்பர்போலிக் ஃபங்க்ஷன்ஸ் பாருங்கள். From hyperbolic sine and hyperbolic cos, we can create other hyperbolic functions. From hyperbolic sine and hyperbolic cos, we can create hyperbolic tangent. tan h, அதாவது ஹைப்பர்போலிக் டேன்னு நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணுறோம். இங்கே ப்ரொனவுன்ஸ்டு டேன்னு எழுதுகிறாங்க. டேன்னா நம்ம வேர்டாக நினச்சிக்கூடாது, ஹைப்பர்போலிக் ஃபங்க்ஷன் ஆஃப் டேன். ஸோ ஹைப்பர்போலிக் டேஞ்சன்ட் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு நமக்கு டேன் தெரியும், சைன் பை காஸ் தான். இதில் நம்ம ஹைப்பர்போலிக் சைன் பை ஹைப்பர்போலிக் காஸ்
இதுதான் டேனுக்கு எடுத்துக்கிறோம். ஹைப்பர்போலிக் சைன் நமக்கு தெரியும் e பவர் எக்ஸ் மைனஸ் e பவர் மைனஸ் எக்ஸ். ஹைப்பர்போலிக் காசுடைய ஃபங்க்ஷன் நமக்கு தெரியும் e பவர் எக்ஸ் ப்ளஸ் e பவர் மைனஸ் எக்ஸ். இது டிவைட் பண்ணும்போது அந்த 2 கேன்சல் ஆகிடும், நியூமரேட்டரை மட்டும்தான் இருக்கும். அதனால் நியூமரேட்டர் பை நியூமரேட்டர் நமக்கு வந்துடுது. அதில் இந்த ஃபங்க்ஷனுக்கு நம்ம கிராஃபை பார்ப்போம். நார்மலாக டேனுடைய கர்வு பார்த்தீங்கன்னா அது இருக்குது பாருங்கள், இது டேன் எக்ஸுடைய கர்வு பார்த்தீங்கன்னா இந்த மாடலில் வரும். ஆனால் ஹைப்பர்போலிக் டேனுடைய கர்வு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் இப்படி வருது பாருங்கள். இது வந்து சேமாக இல்லை. அந்த கர்வினுடைய ஷேப் வேணால் நமக்கு கொஞ்சம் சிமிலராக தெரியும், ஆனால் சேம் கிடையாது. ஹைப்பர்போலிக் டேனுக்கும் டேன் ஃபங்க்ஷனுக்கும் இருக்கக்கூடிய சிமிலாரிட்டி ஒன்று தான். என்னென்னு பார்த்தோன்னா இங்கே டேன் எக்ஸ் இந்த இடத்துக்கிட்ட பார்த்தீங்கன்னா ஆரிஜினில் கட் பண்ணுற இடத்துக்கிட்ட இதுவும் அதே இடத்துக்கிட்ட கட் பண்ணுது. இது ஒரு சிமிலராக நம்ம எடுத்துக்கலாம். மற்றபடி இதனுடைய இந்த கர்வினுடைய ஷேப் கொஞ்சம் நமக்கு சிமிலராக தெரியும். இங்கே பார்த்தா கூட இங்கே ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்குது, ஆனால் இங்கே அது மாதிரி இல்லை. இது பேரலல் டு எக்ஸ் ஆக்சிஸ், இது பேரலல் டு எக்ஸ் டேஷ் ஆக்சிஸ். இது பார்த்தீங்கன்னாக்கா இது எக்ஸ்பேண்ட் ஆகி போயிட்டே இருக்கும். அப்போ ஹைப்பர்போலிக் டேன் வேணும்னா ஹைப்பர்போலிக் சைன் பை ஹைப்பர்போலிக் காஸ் இந்த ஃபங்க்ஷன்ஸை யூஸ் பண்ணால் ஹைப்பர்போலிக் டேஞ்சன்ட் நமக்கு கிடைக்கும். ஹைப்பர்போலிக் கோடேஞ்சன்ட் அதாவது காட் வேணும்னா ஹைப்பர்போலிக் ஆஃப் காட்டுன்னு வேணும்னாக்க நமக்கு காட் வந்து ரெசிப்ரோக்கல் ஆஃப் டேன் நமக்கு தெரியும். அதனால் ஹைப்பர்போலிக் ஆஃப் காஸ் பை ஹைப்பர்போலிக் ஆஃப் சைன் இந்த ரெண்டு ஃபங்க்ஷனையும் நியூமரேட்டர் டினாமினேட்டராக எழுதணும்னாக்கா நமக்கு கிடைக்கக்கூடியதான் ஹைப்பர்போலிக் காட் ஃபங்க்ஷன். ஹைப்பர்போலிக் சீக்கண்ட் பார்த்தீங்கன்னாக்கா 1 பை காஸ். அதனால் ஹைப்பர்போலிக் சீக்கண்ட் வேணும்னா 1 பை ஹைப்பர்போலிக் காஸ் போட்டோம்னாக்க ரெசிப்ரோக்கல் வந்துனாக்கா 2 டினாமினேட்டரில் இருக்கக்கூடியது நியூமரேட்டரில் வந்துடுது. நியூமரேட்டரில் இருக்கக்கூடிய e பவர் எக்ஸ் ப்ளஸ் e பவர் மைனஸ் எக்ஸ் டினாமினேட்டர் ஆகிடுது. ஹைப்பர்போலிக் கொசிகண்ட் இதை வந்து கொசிக்னு படிப்பாங்க அல்லது சிஹெச்னு எழுதலாம். ஹைப்பர்போலிக் கொசிகண்ட் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இது சைனுடைய ரெசிப்ரோக்கல் 1 பை ஹைப்பர்போலிக் சைன் ஆஃப் எக்ஸ்னு எழுதுகிறோம். அப்போ 2 பை e பவர் எக்ஸ் மைனஸ் e பவர் மைனஸ் எக்ஸ். பேசிக்கான ஹைப்பர்போலிக் ஃபங்க்ஷன்ஸ் ரெண்டு தான், ஹைப்பர்போலிக் சைன் அண்ட் ஹைப்பர்போலிக் காஸ். இந்த ரெண்டு தெரிஞ்சாலே நம்ம மற்ற ஹைப்பர்போலிக் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நம்ம டெரைவ் பண்ணிக்கலாம். இப்போ ஹைப்பர்போலிக்கினுடைய ஐடென்டிட்டிஸ் நம்ம என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். ஹைப்பர்போலிக் சைன் ஆஃப் மைனஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஹைப்பர்போலிக் சைன் ஆஃப் எக்ஸ். ஹைப்பர்போலிக் காஸ் ஆஃப் மைனஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஹைப்பர்போலிக் காஸ் ஆஃப் எக்ஸ். அப்புறம் ஹைப்பர்போலிக் tan ஆஃப் மைனஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஹைப்பர்போலிக் tan எக்ஸ். நெக்ஸ்ட்டு ஹைப்பர்போலிக் ஆஃப் காட் ஆஃப் மைனஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஹைப்பர்போலிக் காட் ஆஃப் எக்ஸ். ஹைப்பர்போலிக் ஆஃப் சீக்கண்ட் ஆஃப் மைனஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஹைப்பர்போலிக் ஆஃப் சீக்கண்ட் ஆஃப் எக்ஸ். Hyperbolic of cosecant of minus x is equal to minus hyperbolic cosecant of x. இதில் இந்த காசும் சீக்கண்ட்டும் ஈவன் ஃபங்க்ஷன்ஸ். காசும் சீக்கண்ட்டும் ஈவன் ஃபங்க்ஷன். ஈவன் ஃபங்க்ஷனை நம்ம என்னன்னு நம்ம ஃபஸ்ட்லேயே பார்த்துருவோம். ஃபங்க்ஷன் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது f of x should be equal to f of minus x.